நடந்தது என நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். 2016ஆம் ஆண்டு தொழில் துவங்க ஏதுவான மாநிலங்கள் எது என்கிற பட்டியலை உலக வங்கியும் மத்திய அரசும் வெளியிட்டுள்ளது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு அறிக்கையை மத்திய அரசு வெளியிடுவது வழக்கம். அதை மேம்போக்காக எடுத்து பார்த்து அதை ஒரு மாநிலத்தின் மீது குறையாக சொல்வது எதிர்க்கட்சிகளின் வழக்கம். ஆனால் துல்லியமாக அந்த அறிக்கைகளை பார்த்தால் அதன் உள்ளே தமிழ்நாட்டிற்கு சாதகமான எத்தனை விஷயங்கள் இருக்கிறது என்பதை அவர்கள் மிகைப்படுத்த மாட்டார்கள். அதை எழுதுகிற பத்திரிகையாளர்களின் கவனத்தையும் கூர் அறிவையும் பொருளாதார ஞானத்தையும் பொறுத்துத்தான் இந்த செய்திகள் வெளியிடப்படுகிறது. இப்பொழுது இந்த பட்டியலை வெளியிட்டதன் காரணமாக உடனே எதிர்க்கட்சிகள் தமிழகம் 18வது இடத்திற்கு போய்விட்டது, முதலிடத்தில் இல்லை, உலக முதலீட்டாளர் மாநாடெல்லாம் நடத்தினார்கள், இங்கே ஒன்றும் வரவில்லை என்று கூக்குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் நேஷனல் அகாடமிக் கவுன்சில் ஃபார் எக்கனாமிக் ரிசர்ச் என்கிற அமைப்பு, இந்த அமைப்பு 1956ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிற தன்னார்வ நிறுவனம். இந்த நிறுவனத்தின் ஆய்வறிக்கைகள் எல்லாமே துல்லியமாக இருக்கும். அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் முதல் 3 மாநிலங்களில் தமிழகமும் ஒன்றாக இருக்கிறது. அதில் இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த முதல் 3 மாநிலங்களிலேயே சட்டம் ஒழுங்கு சிறப்பான முறையில் இருக்கிற மாநிலம் என்ற பட்டியலில் தமிழகம் முதலிடம் பெறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தொழிலுக்கு உகந்த மாநிலம் 2014க்கான மத்திய அரசு அளித்த அந்த ஆய்வின் அறிக்கை துல்லியமா துரதிர்ஷ்டமா, இது குறித்து தான் நாம் இன்று பேசப்போகிறோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் தீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மேலாண்மை நிர்வாகி பேராசிரியர் தாமஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமூக ஆர்வலர் கிஷோர் கே சுவாமி அவர்கள். வணக்கம். உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் எந்தவித பயனும் இல்லை என்பதை ஏற்கனவே சொல்லி கொண்டு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் இப்போது மத்திய அரசு இந்த அறிக்கையை பார்த்துவிட்டு இன்னும் ஆணித்தரமாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறாரே, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று அப்பொழுது கேட்டார். அப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவர் இல்லை, ஆனால் அவர் வெள்ளை அறிக்கை வேண்டும்னு கேட்டிருந்தார். அந்த வெள்ளை அறிக்கைக்கு அவசியமே இல்லை, நீங்கள் தகவல் அறியும் சட்டத்தை வைத்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னோம். தற்பொழுது அவர் எதிர்க்கட்சி தலைவர். கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எத்தனை ஒப்பந்தங்கள் போடப்பட்டன, இந்த போடப்பட்ட ஒப்பந்தங்களில் எத்தனை ஒப்பந்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றன என்பது பற்றி ஒரு நீண்ட அறிக்கையை வாசித்தார். ஆனால் இவர் சட்டப்பேரவையில் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இவருக்கு எந்த விளக்கத்தை எப்படி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 94 ஒப்பந்தங்கள் போடப்பட்டன, 94 ஒப்பந்தங்களில் 63 ஒப்பந்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றன என்று நீண்ட விளக்கமே கொடுத்திருக்கிறார் முதல்வர். ஆகஸ்ட் 31ஆம் தேதி சட்டப்பேரவையில் இவர் இருந்தாரா? முதலீட்டாளர் மாநாட்டிலேயே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட முன்னணி மாநிலங்கள் எல்லாமே இந்த உலக முதலீட்டாளர் மாநாடுகளை நடத்தி வருகின்றன. குஜராத் நடத்தி வருகிறது, கர்நாடகா நடத்தி வருகிறது. ஆனால் அதில் எல்லாமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சத்தை தமிழ்நாடு கொண்டு வந்தது. என்னென்னா மியர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வெறும் எனக்கு விருப்பம் இருக்குது, 5000 கோடி போடுறோம், 10,000 கோடி முதலீடு செய்யணும்னு சொல்கிறத அவங்க ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாநாடு நடப்பதற்கு ஒரு 4 மாதங்களாகவே அவர்கள் ஆலோசனை நடத்தி ஆய்வுகள் நடத்தி அதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்தங்கள், அதாவது இந்த குறிப்பிட்ட திட்டங்கள் இந்தந்த கால அவகாசத்திற்குள்ளாக இது செயல் வடிவம் கொடுக்கப்படும்னு அவங்க அந்த ஒப்பந்தத்திலே போட்டு அந்த டெட்லைனோட தான் அவங்க அந்த ஒப்பந்தத்தையே போடுறாங்க. இருதரப்பிலும் இவர்கள் கொடுக்க வேண்டிய அனுமதிகளாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் அந்த கட்டுமான பணிகளாக இருக்கட்டும், அல்லது அந்த உற்பத்தி காலமாக இருக்கட்டும், இது எல்லாமே முடிவு செய்யப்பட்டு அந்த அடிப்படையில் தான் ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. இந்த ஒப்பந்தங்களிலே 6 மாத காலத்திலேயே எந்தெந்த தொழிற்சாலைகள் உற்பத்தியை துவங்கின என்பது கூட தெளிவாக அவங்க பட்டியலிட்டிருக்காங்க. ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர் அவர் அங்கே இருந்து அதை விவாதித்திருக்கணும். இல்லை இந்த ஒப்பந்தங்கள் வரவில்லைன்னு சொல்லட்டும், இல்லை இந்த திட்டங்கள் போடலைன்னு சொல்லட்டும், அவங்க ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கான விளக்கத்தை தருவதற்கு இந்த அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கிறது. தயவு செய்து நீங்கள் ஆதாரத்தோட ஒரு அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுகளை வைக்காதீங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதலில் நாம் இந்த மெத்தடாலஜியை பற்றி பார்க்கணும். அதிலே சில குறைகள் உள்ளது. ஒன்று 2 விதமாக இருக்குது. ஒன்று உலக வங்கி உலக நாடுகளின் தரவரிசையை நிர்ணயித்தார்கள். போன வருடம் நமக்கு 131வது இடம், இந்த வருடம் 130. இந்தியாவுக்கு 130வது இடம்.
ஆனால் கடந்த 2.5 ஆண்டுகளாக மத்திய அரசு செய்த பல நடவடிக்கையின் காரணமாக நாம் 100க்குள் வந்திருக்க வேண்டும். அதில் என்ன ஒரு தவறு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி, மும்பை இந்த நகரங்களில் மட்டும் நடந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அதை மட்டும் கேப்சர் செய்துவிட்டு நமக்கு 130வது இடத்தை கொடுத்து விட்டார்கள். மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார்கள். உலக வங்கியின் இந்திய டைரக்டர் ஜுனைத் அகமதும் இதையே குறிப்பிட்டுள்ளார். இது சரியான முறையில் நடத்தப்பட்ட கணிப்பு அல்ல. நமக்கு ஒரு 80லிருந்து 100க்குள்ளாவது நம்முடைய ரேங்கிங் வந்திருக்க வேண்டும். ஸோ முதலிலேயே இந்த மெத்தடாலஜியே தவறு. இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்தியா போன்ற பெரிய நாடுகளுக்கு இது இந்த மாதிரி கணிப்பு சரியாகாது. ஏனென்றால் இந்தியாவின் இங்கே இருக்க காம்ப்ளெக்சிட்டி, பிஸ்னஸ் காம்ப்ளெக்சிட்டி, அதை நம்ம அவங்க எடுத்துக்கலை. நியூசிலாண்டும் ஒரே இதில் தான் இருக்குது, இந்தியாவும் ஒரே இதில் தான் இருக்குது, ஜார்டான் சிரியா போன்ற வார் டோன் கண்ட்ரீஸுக்கும் இதே அளவுகோல் தான். அது சரி வராது. இரண்டாவது, ஸ்டேட் பிஸ்னஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ஷன் பிளான். இது முதல் வருடம் 14-15 ஒன்று கொடுத்தார்கள். இன்னொன்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2015 முதல் 30/6/16 வரை இந்த 340 பாயிண்டில் எத்தனை பாயிண்ட் ஒரு ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க். இப்போ வெளியிட்டிருக்க அறிக்கை அதுதான். இது இங்கே எத்தனை எஃப்டிஐ வந்திருக்கோ, எந்த அளவுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீடு இங்கே வந்துருக்கு, அதை பற்றிய கணக்கின்படி அல்ல. இரண்டாவது, தொழில் முனைவோர் இடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பும் அல்ல. 340 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரொமோஷன்ஸ், டிஐபிபி, வேர்ல்டு பேங்கும் சேர்ந்து இதை யார் முதலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கு. இப்போ எந்த மாநிலம், நார்த் ஈஸ்ட் மாநிலம், அதாவது அஸ்ஸாம், சிக்கிம், அவங்க கூட ஒரே மாதத்தில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் மார்க் வந்துடும். அது இது அப்படி எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அந்தந்த மாநிலத்தில் அதுக்கு உகந்தா போல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையை டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லலாம். டெட்ராய்ட்டை விட இப்போ சென்னை முதலில் இருக்கிறது ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பார்த்தாலும் சென்னை இதை ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் என்று கூறுகிறார்கள். அப்படி இருக்கு. ஸோ நமக்கு எல்லா தொழிலும் இங்கே தொடங்கணும்னு அவசியமே கிடையாது. சைனா மாடல் நமக்கு ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் சைனாவிலேருந்து இறக்குமதியை தடை செஞ்சுருக்காங்க. குவாலிட்டியான ப்ராடக்ட் அங்கேருந்து இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு அங்கே தள்ளப்பட்டிருக்கு. அதனால தான் அதோட வளர்ச்சி இப்போ தடைப்பட்டிருக்கு. அதே மற்ற நாடுகளை பாருங்கள், ஜப்பான் போன்ற நாடுகள் குவாலிட்டியை பற்றி நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம். அது சைனா ப்ராடக்டில் முடியாது. ஸோ இப்போ நம்ம 62.8% பாயிண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இதை ஒரே நாளில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே எந்த மாதிரி சூழல் இருக்கிறது, இங்கே லேண்ட் அவைலபிலிட்டி என்ன, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் ஹவு ஃபாஸ்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, ஆன்லைன் டேக்ஸ் பிளானிங், அப்புறம் லேபர் ரிஃபார்ம்ஸ், லேண்ட் அவைலபிலிட்டி. சில தொழிலுக்கு அதிகமான லேண்டு தேவைப்படும், ஆனால் அவுட்புட் குறைவாக தான் இருக்கும். ஒரு 100 பேர் தான் வேலை செய்வாங்க, இல்லை ஒரு 200 பேர் தான் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி தொழில் நம்ம துவங்கிட்டு அவசியம் இல்லை. இதெல்லாம் ஆராய்ந்து தான் இதை நம்ம செய்ய முடியும். ஒரே நாளில் 340 பாயிண்ட்டையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் வாங்கிட்டு, ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வாங்கிட்டு கோல்டு மெடல் வாங்குறதுக்கல்ல. இப்போ ஆந்திரா, தெலுங்கானா 2 பேருமே 98% அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு வேறு சிச்சுவேஷன். அவங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி இருக்குது. எப்படிப்பட்ட தொழிலையாவது இங்கே கொண்டு வந்துடணும். குவாலிட்டியை அவங்க கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஏதாவது ஒரு தொழில் இங்கே வருதா, ஒரு 100 கோடி ஒருத்தர் போடுறாருன்னா ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதனால் என்ன பாதிப்பு, அதெல்லாம் அவங்க பார்க்குறதே இல்லை. லேண்ட் எவ்வளோ யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மீத்தேன் ப்ராஜெக்ட் தடுத்து விட்டோம். மாநில அரசு இந்த 340 பாயிண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், என்னால் இது நமக்கு செய்ய முடியுமா, இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கிறதா. இது ஒவ்வொரு படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இப்போ செய்ய முடியும். போன வாரம் நம்ம 40% முடிச்சிருந்தோம். இப்போ 62.8%. தேசிய சராசரி பார்த்தீங்கன்னா 49% இருக்குது இதில் முடிக்கப்பட்டது. அதனால் இது நம்ம ஒரு 18வது இடத்தில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, 340 பாயிண்ட் யாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு, நாளைக்கே ஒரு கவர்மெண்ட் ஆர்டரில் 340 பாயிண்ட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம முதல் இடத்துக்கு போயிடலாம். ஆனால் அப்படி இதில் பண்ண முடியாது. அது சரியான முறையும் அல்ல. தமிழ்நாடுக்கு பல்வேறு விஷயங்கள் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்து தான் 18வது இடம்னு இவங்க சொல்கிறாங்க. அதில் சில ஆஸ்பெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களே நம்மளை முதலிடம்னு சொன்ன விஷயம் இருக்குது இல்லையா? நிறைய. என்னெல்லாம் விஷயங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், ஆன்லைன் டேக்ஸ் ஃபைலிங், முக்கியமாக
இது மின்சாரம், தடையில்லா மின்சாரம், அது வந்து ஒரு தொழிற்சாலைக்கு கண்டிப்பாக அது தேவை. இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்பெக்ஷன் ரிஃபார்ம்ஸும் அப்புறம் சிங்கிள் விண்டோ ஒற்றை சாளர முறை, இதிலெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த 340 பாயிண்ட் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இங்கே ஆரம்பிச்சிட்டோம். இகாம் வழியாக நம்ம தொடங்கியாச்சு. ஆனால் சில இடங்களில் அரசு அதை ஆராய்ந்து தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுதான் ஒரு சரியான முறை. இல்லைன்னா என்ன, யார் வேணாலும் இங்கே தொழில் துவங்கி விடலாம், எந்த பொருளை வேண்டாலும் இங்கு தயாரித்து விடலாம். அது வந்து ஒரு லாங் ரன்ல அது வந்து நல்லதல்ல, அந்த ஸ்டேட்டுக்கும் நல்லதல்ல, நம்ம நாட்டுக்கும் நல்லதல்ல. உலக முதலீட்டாளர் மாநாட்டினால் எந்த பயனும் இல்லை என்று விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அனைத்து மாநிலங்களும் இதை நடத்துகின்றன. குஜராத், ஒடிசா எல்லாருமே நடத்துகின்றன. ஆனால் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் வருவதற்கான MOU சைன் செய்யப்பட்டது. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரே நாளில் வந்துடாது, அது எங்கேயுமே நடக்காது. குஜராத்லேயும் நடக்காது, டோக்கியோலையும் நடக்காது, தமிழ்நாட்டிலையும் நடக்காது. இது படிப்படியாக தான் வரும். இது ஆனால் அந்த மாநாடு முடிந்த உடனேயே எந்த அளவுக்கு MOU போடப்பட்டதோ அதற்கான பணிகள் துவங்கப்பட்டு விட்டன. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா MRF 2வது பிளான் ஆரம்பிக்கிறதுக்கான இது தொடங்கிட்டாங்க. அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்துன்னா அவங்க MRF அந்த அடுத்த யூனிட்டை வந்து வேறு ஏதாவது மாநிலத்தில் தான் கொண்டு போயிருக்கணும். திருவத்தியூரில் ஒன்று இருக்குது, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறனால தான் இன்னொரு யூனிட்டை வந்து தமிழ்நாட்டில் அவங்க துவங்க போகிறாங்க. இதேமாதிரி செயின்ட் கோபைன் வந்து எக்ஸ்பேன்ஷன் சென்னையில் தான் பண்ணுறாங்க, அவங்க அடுத்த மாநிலத்துக்கு போகலை. இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு 18வது இடத்துல இருந்தால் செயின்ட் கோபைன் ஏன் இங்கேயாவது எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கணும்? 31 மாநிலத்தில் வேறு இதில் போயிருக்கலாமே. அதே மாதிரி எய்ஷர் மோட்டார்ஸ் பழைய புல்லட்டை அவங்க வந்து ரிவைவ் பண்ணி அமோகமாக ரோடில் ஓடிட்டுருக்கு புல்லட்டு. ராயல் என்ஃபீல்டு எய்ஷர் மோட்டார்ஸு அது சென்னையிலேருந்து அது உற்பத்தியாகி வருது. 3 மாதம் வெயிட்டிங் பீரியட் புல்லட் வாங்கணும், அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி HCL டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி, அவங்களும் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸோட மிகப்பெரிய ப்ராஜெக்ட் சென்னையில் தான் இருக்குது, மஹிந்திரா சிட்டியில் தான் இருக்குது. அது கர்நாடகா பேஸ்டு, கர்நாடகாவில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் அதுக்கு மிகப்பெரிய ஆஃபீஸ் அவங்களுடைய பணியிடம் இருக்குது. அதே மாதிரி அனிவெல் என்ற ஒரு கம்பெனி, மல்டிநேஷ்னல் கம்பெனி அனிவெல், அதுவும் இங்கே வந்து எக்ஸ்பேன்ஷனில் இருக்காங்க. இந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதே நமக்கு வந்து ஒரு சிக்னல், இந்த இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குற ஒரு சிக்னல். மாநிலத்தில் நாங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா அவங்க வந்து ஒன்று இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போவாங்க, இல்லைன்னா இங்கே இருக்கிற யூனிட் இங்கே இருக்கட்டும், அடுத்த எக்ஸ்பேன்ஷன் வந்து அவங்க கண்டிப்பாக அடுத்த ஸ்டேட்டுக்கு தான் போவாங்க. உலக முதலீட்டாளர் மாநாட்டில் நடத்துறது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் தான். அதனால் நமக்கு வந்து நல்ல பயன்கள் இருக்கிறது. அந்த மொத்த பயன்களும் வர்றதுக்கு ஒரு 3 to 5 ஆண்டுகள் ஆகும். ஒரே நாளில் வராது, ஒரே வருடத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு 30-35% வந்து இது வரைக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க, வேரியஸ் ஸ்டேஜஸில் இருக்குது. அதில் வந்து இந்த MRF, செயின்ட் கோபைன் எல்லாமே உள்படும். சார், உலக முதலீட்டாளர் மாநாடு எந்தவித பலனையும் தரவில்லை என்று ஸ்டாலின் சொல்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து என்பது, அதை சொல்வதற்கு அவருக்கு தொழில்துறையை பற்றி எந்த அளவிற்கு அடிப்படையான தகவல்கள் தெரிந்திருக்கிறது என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால், இந்த வேளாண்மை பற்றி வருகின்ற அந்த பிரச்சனைகள் கூட மத்திய அரசாங்கமானது நடுவர் மன்றத்தை அமைக்கின்ற அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு தான் அதிகாரம், அப்படி சொல்ல மேலாக நடுவர் மன்றம் அமைப்பதற்கு என்று சொல்லி அவர் அதை குழப்பி கொண்டிருக்கிறார். ஆக விவரம் தெரிந்தவர்களிடம் தொழில்துறையை பற்றி கேட்டுக்கொண்டு அவர் தன்னுடைய அறிக்கையை தந்ததாக தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், மத்திய அரசாங்கத்திலே இருந்து தரப்பட்டிருக்கிற தகவல், இந்த உலக சர்வதேச தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு, மத்திய அரசாங்கத்தினுடைய தொழில்துறையில் அடிஷனல் செக்ரட்டரியாக இருக்கிறவர், அவர் கொடுத்திருக்கிற புள்ளி விவரம் 2014-15 தமிழ்நாடானது 70% அளவிற்கு அந்த முதலீட்டை ஈர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆதாரத்தோடு புள்ளிவரம் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடானது வந்து ஏறத்தாழ $3.8 பில்லியன் கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு ஈர்த்திருக்கிறது, கடந்த 4 ஆண்டுகளில். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடானது வந்து மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக முதலீட்டாளர்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே முதலாக சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து அமுல்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் தான். அதிலும் குறிப்பாக அந்த பத்திரிகையிலே சில செய்திகள் வருகிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 நாளிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக தொழில் தொடங்குவதற்கான அனுமதி தருகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை அமுல்படுத்தியதும் தமிழ்நாடு தான்.
அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அந்த ஜிடிபி குரோத்தில் 8.4% மேலாக இன்றைக்கு 12.5% உயர்ந்திருக்கிறது. மகாராஷ்டிரா கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு 8.4% 2வது இடத்துல தான் இருக்குது. ஏறத்தாழ 40,000 கனரக தொழில்கள் தமிழ்நாட்டிலே இயங்கி கொண்டிருக்கின்றது. 3000 அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து தங்களுடைய முதலீடுகளை ஏறத்தாழ 30 லட்சம் $3 பில்லியன் 30 லட்சம் அளவிற்கு அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். சிறு குறு நடுத்தர தொழில்கள் எல்லாம் கூட முதலீடு செய்யப்படுது. இங்கே 42,000 ஏக்கர் நிலங்களை மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது வந்து தயாராக அக்யூர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. யார் வேணாலும் புதிதாக வந்து இங்கே தொழில் தொடங்கலாம். அந்த அளவிற்கு எளிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த பொழுது 1985 நாடாளுமன்றத்தில் இந்த கனரக தொழில்களுடைய வளர்ச்சியானது எப்படி வேலை வாய்ப்புகளை பெருக்கும் என்பதை ஆதாரத்தோடு புள்ளி விவரங்களோடு அன்றே பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, உள்நாட்டு தொழில்களிலே மிக இன்றியமையாக இருக்கக்கூடிய நெசவு தொழிலும் நலிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஆதாரபூர்வமான தகவல்களை மத்திய அரசாங்கமானது இதற்கு சிறப்பு கவனங்களை செலுத்த வேண்டும் என்று சொல்லியெல்லாம் அப்பொழுதே பேசியிருக்கிறார். ஆக ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுகவிற்கோ மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு தொழில்துறையிலே பின்தங்கிவிட்டது, அவர்கள் வந்து இன்றைக்கு இந்த புள்ளி விவரங்களிலிருந்து 12வது இடத்திலிருந்து 18வது இடத்திற்கு போய்விட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகிறதே தவிர உண்மையாக அப்படி இல்லை. அப்படி இருந்திருந்தால் இன்றைக்கு சிறு குறு நடுத்தர தொழில்கள் தான் 60% ஏற்றுமதிக்கு வாய்ப்புள்ள பொருள்களை உற்பத்தி செய்து தருகிறது. அதே போல 45% வேலை வாய்ப்புகளை வழங்குவதும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் தான். இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவிப்பின்படி மத்திய அமைச்சராக இருந்த பண்டாரு தத்தாத்திரேயா தொழில்துறை அமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே சிறு குறு நடுத்தர தொழில்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலம், நிறைய முதலீடும் நிறைய வேலைவாய்ப்பு வழங்கி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு மார்ச் மாதம் தான் ஒரு அறிக்கையை இவங்க கொடுத்துருக்கிறாங்க. அந்த நீலகேணி என்று சொல்லக்கூடிய இந்த ஆதார் அட்டையெல்லாம் கொடுக்குறாரு, அவர் தான் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 2016 முதலீட்டுக்கு உகந்த மாநிலம், ஏற்ற மாநிலம் என்று சொல்லுகிற பொழுது தமிழ்நாடு, குஜராத், டெல்லி என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த மார்ச் மாதம், அந்த மார்ச் மாதத்துலேருந்து இப்போ நடக்கிற நவம்பர் மாதத்துக்குள்ளே என்ன பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்க போகுது. ஆக அவர்கள் எந்த அடிப்படையில் அந்த புள்ளி விவரங்களை தந்தார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. மத்திய தொழில்துறை அமைச்சகத்தினுடைய சார்பிலே அவர் கொடுத்திருக்கிற புள்ளி விவரங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே அந்த தொழில்துறையிலே முன்னேற்றம் கண்டு இருக்கின்ற நாடாக இருக்கிறது. பாரதி பாடினான் அல்லவா, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று. அதுபோல இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வேளாண்மையில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா 131 லட்சம் மெட்ரிக் டன் இந்தியாவிலேயே இந்த அளவிற்கு உற்பத்தி செய்த மாநிலம் வேற எதுவுமே கிடையாது. ஆக முதன்மை மாநிலமாக இருக்கிறது. மத்திய அரசாங்கம் அறிவித்த விவசாயத்திற்கான வேளாண்மைக்கான அந்த பரிசுகளை 3 பரிசுகளை தமிழ்நாடு அரசாங்கமானது பெற்றிருக்கிறது. மொத்தம் 24 முதன்மை பரிசுகளை வந்து இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. அதில் 8 முதன்மை பரிசுகளை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. ஆக 3ல் 1 பங்கு பல்வேறு துறைகள். இன்னைக்கு சுற்றுலாத்துறையில் எடுத்துக்கிட்டாக்கா உள்ளூர் சுற்றுலாவாக இருக்கட்டும், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதாக இருக்கட்டும், அதுவும் தமிழ்நாட்டில் முன்னிலையில் இருக்கு. உயர்கல்விக்கு 48.5% உயர்கல்விக்கு செல்லுகிறவர்கள் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது, கேரளாவில் கூட கிடையாது. உயர்கல்விக்கு அதிகமான பேர்களை அனுப்புகிற மாநிலம் தமிழ்நாடு தான். இப்படி நீங்க எதனை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது இன்றைக்கு பாராட்டத்தக்க அளவிற்கு, வியத்தக்க அளவிற்கு முன்னேற்றங்களை கண்டிருக்கிறதே தவிர மத்திய அரசாங்கம் தந்திருக்கிற புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் தமிழ்நாடானது முதன்மை மாநிலமாக இருக்கிறது. ஏறத்தாழ 70% அளவிற்கு இந்த 15-16 மட்டும் நாம அந்நிய முதலீடு ஈர்த்திருக்கிறோம் என்று சொல்வது மத்திய அரசாங்கத்தினுடைய குறிப்பு. நேஷனல் அகாடமிக் கவுன்சில் ஃபார் எக்கனாமிக் ரிசர்ச் அவர்கள் கொடுத்த ஆய்வை ஒரே ஒரு நாளிதழ் மட்டும் உள்பக்கத்திலே போட்டு விட்டது. அதை யாரும் பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த ரிசர்ச் வந்து தொழில் முனைவோரிலிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் தான். அதில் அவங்க முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 2 மாநிலங்களும் இருக்க பிரச்சனையே நாங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்பலை. ஸ்டாலின் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு அவருக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு பதிலையே நான் தரேன். நீங்கள் 2006 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பொழுது இந்த நடுத்தர மற்றும் சிறு குறு புதிதாக பதிவு செய்யப்பட்ட தொழிற்கூடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணிக்கை 1,58,059. இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2011 2016 நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,55,739, அதாவது கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாக புதிய
நிறுவனங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பதிவு செய்வது மட்டுமல்ல, இப்போ நீங்கள் 11-12ஆம் ஆண்டு யார் யாருக்கெல்லாம் வந்து தொழிலாளர்களுக்கு வேலை கிடைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 5,02,381 பேருக்கு கிடைச்சிருக்கு அந்த ஒரு ஆண்டில் மட்டும். அதுக்கு அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 5,83,436 பேருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்த ஆண்டு, அதாவது 3ஆம் ஆண்டு, அதாவது 13-14ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 4,94,080 பேருக்கு கிடைச்சிருக்கு. 2014-15 பார்த்தீங்கன்னா 6,51,180 பேருக்கு கிடைச்சிருக்கு. இது தவிர நீங்கள் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டு நடந்தபொழுது, இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்ததை ஒட்டி இங்கே சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. மிகப்பெரிய அளவில் நடந்தது. பல மாவட்டங்களையும், அனைத்து மாவட்டங்களும், கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களையும் சிறப்பு வேலை முகாம்கள் நடத்தப்பட்டு அங்கேயே வேலைக்கான ஆணைகளும் பணி ஆணைகளும் வழங்கப்பட்டது. இப்போ இதையெல்லாம் இவர் மறுக்கிறாரா? குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்லேயே முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். கிட்டத்தட்ட 8,000 நடுத்தர மற்றும் சிறு குறு தொழிற்கூடங்களோட 4 மாதங்கள் ஆலோசனை செய்து அவங்க எக்ஸ்பான்ஷன், அதாவது மீண்டும் அவர்கள் முதலீடு செய்வதற்கு 10,000 கோடி அளவிற்கு முதலீடு செய்வதற்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. இப்போ இங்கே தொழில் செய்வதற்கு ஏற்ற சூழல் இல்லை என்றால் அவர்கள் மீண்டும் இங்கே எக்ஸ்பான்ஷனுக்காக அவர்கள் வருவார்களா? பார்த்தீங்கன்னா உலக வங்கியும் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்க தரவரிசையில் பார்த்தீங்கன்னா 10 மாநிலங்களில் 7 மாநிலங்கள் பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களாக இருக்குது. இதில் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஃபோர்டாக இருக்கட்டும், இல்லை ஹுண்டாயாக இருக்கட்டும், இதெல்லாம் அம்மா ஒப்பந்தம் போட்டு இங்கே கொண்டு வந்தது தான். மிகப்பெரிய சிறப்பு சலுகைகள்லாம் கொடுக்கல. ஆனால் சிங்கூரிலிருந்து மாற்றப்பட்ட டாட்டா நானோவோடது நீங்கள் குஜராத்துக்கு மாற்றினாங்க. அந்த இடம் எப்படி ஒதுக்கினார்கள்? விளைநிலங்களை, கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் விளைநிலங்கள், சதுர அடி 120 ரூபாய்னு அரசாங்கம் கொள்முதல் செய்யுது. அரசாங்கம் வாங்கி அதை 90 ரூபா சதுர அடிக்கு டாட்டாவுக்கு கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 9,000 கோடி கடன். அதுவும் எப்படிப்பட்ட கடன்? சாஃப்ட் லோன் என்று சொல்லக்கூடிய கடன், அதாவது 0.1% அந்த வட்டிக்கு கொடுக்குறாங்க. மின்சார சலுகை, தவிர வரி சலுகைகள், இத்தனை சலுகைகளும் கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு வரி சலுகைகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் இன்னைக்கு சைரஸ் மிஸ்ட்ரி வந்து வெளியில வந்தாரு, முன்னாள் தலைவர் தோல்வின்னு சொல்றாரு. இவங்க வந்து கொண்டு வந்த இந்த ஃபோர்டு இன்னைக்கும் நல்லா செயல்பட்டு இருக்கு, எக்ஸ்பான்ஷனுக்கு போறாங்க. இவங்க கொண்டு வந்த ஹுண்டாய் மோட்டார்ஸ் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, எக்ஸ்பான்ஷனுக்கு போறாங்க. ஆனால் நீங்க கொண்டு வந்த இந்த டாட்டா இத்தனை சலுகைகளையும் கொடுத்து வாரி இறைத்து கொடுத்த உங்களோட டாட்டா அதை யார் மீட்க போகிறார்? உலக வங்கி தரப்போகிறதா? அதில் முக்கியமான விஷயமே அதை சொல்வது யாருன்னா, அதே டாடா அண்ட் சன்ஸில் சேர்மனாக இருந்து எக்ஸ்பெல் பண்ணப்பட்ட சைரஸ் மிஸ்ட்ரி அவர் சொல்கிறார். அவர் சொல்லுகிறார் இந்த நானோ ஃபெயிலியர்னு. இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. இந்த தொழில் செய்வதற்கு ஏற்ற சூழல்னு சொல்கிறாங்க. அதானி ஒரு சூரிய ஒளி மத்திய பிரதேசத்தில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எப்படி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க? 24 to 30 மாதங்களில் இந்த மின்சார உற்பத்தி துவங்கணும். அதுவும் நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்தி இவங்களுக்கு கொடுக்கும். அதாவது பிட்டன்ஸ்ன்னு சொல்லலாம், அது ஒரு இலவசம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கொடுப்பாங்க, விலை கொடுப்பாங்க. இவங்க அதுக்கப்புறம் அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யாமலும் போகலாம். இப்படி தான் இருக்குது அவங்களோட அக்ரிமெண்ட் இங்கே இருக்குது. ஆனால் இதே அதானிக்கு இங்கே வந்து அம்மா வந்து ஒப்பந்தம் போடுறாங்க. எப்படி போடுறாங்க? 2016ஆம் ஆண்டுக்குள்ளே உற்பத்தி நீ துவங்கலைன்னா இந்த ஒப்பந்தம் செல்லுபடி ஆகாது. 1. 2வது, நீங்கள் நிலத்தை யாரையும் மிரட்டி வாங்க முடியாது. நீங்கள் சந்தை விலைக்கு யார் விருப்பப்படுகிறார்களோ அவர்களிடமிருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி பெறப்பட்டு துவங்கிய அந்த உலகிலேயே மிகப்பெரிய சூரிய ஒரே சிங்கிள் பாயிண்ட் சோலார் ஃபெசிலிட்டி இங்கே துவங்கி இருக்காங்க. இப்போ தொழிலுக்கு ஏற்ற சூழல் இல்லைன்னா நீங்கள் என்ன எல்லாமே இலவசமாக கொடுத்துடணுன்றதான் தொழில் செய்வதற்கு ஏற்ற சூழலா? என்ன சொல்ல வராங்க இவங்க? தொழில் வளர்ச்சி இல்லாமல் ஜிடிபி growth இருக்காது. 12.5% மட்டுமில்லை. திமுக ஆட்சி காலத்தில் வெறும் 4 லட்சம் கோடியாக இருந்த அந்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி என்பது அம்மாவுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ வந்து 9.7 லட்சம் கோடியாக, அப்போ 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சியில். அப்படி இருக்கும் பொழுது திமுக ஆட்சியை விட வந்து அம்மா அவனுடைய ஆட்சி தொழில்துறையில் சிறந்து விளங்குகிறது என்பது இதை விட வேறு ஆதாரம் எதுவும் தேவையில்லை. நான் இன்னொன்று கூட சொல்கிறேன். இடையில கொஞ்சம் சில தொய்வு தொழில்துறை இருந்ததற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் 12 மணி நேரத்திலிருந்து 14 மணி நேரம் வரல மின்வெட்டு இருந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் தோற்றதற்கே அவருடைய அமைச்சரே சொன்னார்கள், எங்களுடைய ஆட்சி தோற்கும் என்று சொன்னால் மின் பற்றாக்குறையினால் தான், மின்வெட்டினால் தான் தோற்கும் என்றெல்லாம் கூட அந்த மின்துறை அமைச்சராக இருந்த ஆற்காடு வீராசாமி போன்றவர்கள் சொன்னார்கள். அந்த அளவிற்கு இருண்ட மாநிலமாக இருந்த மாநிலத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் 2015 மின் மிகை மாநிலமாக, மின் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாக மாற்றி காட்டுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இப்பொழுது நாம் அதிகமாக மின் உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கிற காரணத்தினால தான்
மத்திய அரசாங்கத்திட்ட அம்மா அவர்கள் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், எங்களுக்கு கிரீன் பாத் கொடுங்க, ஏன்னா நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை அண்டை அயல் மாநிலங்கள்லாம் கேட்குறாங்க, அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு மின்பாதை இல்லாமல் இருக்குது, அதனால் கிரீன் பாத் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் அதிகமாக உபரியாக உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை பிற மாநிலங்களுக்கு கொடுக்க வசதி ஏற்படும் என்று சொல்லி அம்மா அவர்கள் கேட்கிறார். ஆக இப்படி மின்வெட்டு மாநிலமாக இருந்த திமுக ஆட்சி காலத்தில் இருந்த மாநிலத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டியிருப்பது மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சியினுடைய சாதனை. ஒரு சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு திமுக ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்டிருக்குமா? நடத்தினார்களா? அம்மா அவர்கள் வந்ததற்கு பின்னாலே தான் இப்படிப்பட்ட தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 என்று சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். தொழில் கொள்கையை 2014 அறிவித்தார்கள். சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை சும்மா ஒரு தடவை சடங்கா மாறி நடத்தி அதோட விட்டுறதில்லை. 2 ஆண்டுக்கு ஒரு முறை சர்வதேச தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்திலே நடைபெறும். அதன் மூலமாக புதிய புதிய முதலீட்டாளர்களை உலக அளவிலே இருந்து நாங்கள் ஈர்ப்போம். 2,42,000 கோடி தான் இல்லை, இது இன்னும் அதிகரிக்கும். அது மாதிரியாக அதிகரிக்கிற பொழுது தமிழ்நாடானது எப்படி வேளாண்மை துறையிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறதோ அதே போல இன்றைக்கு தொழில் துறையிலும் முதன்மை மாநிலமாக மாறுவதற்கு அம்மாவுடைய அரசு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அமலாக்கி கொண்டிருக்கிறது, செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆக திமுக ஆட்சி காலத்தை போல நம்முடைய ஆட்சியானது ஒருபோதும் இல்லை என்பதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளிவிவரம். கடந்த மார்ச் மாதம் வரையில் அவர்கள் கொடுத்த புள்ளிவிவரம் எல்லாம் தமிழ்நாடு தான் முதலீட்டை ஈர்ப்பதற்கு உகந்த மாநிலத்தில் 3 மாநிலங்களில் முதன்மையான மாநிலமாக இருக்கிறது. ஆக இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது தமிழ்நாடு அரசானது இவர்களுக்காக அல்ல, மாண்புமிகு அம்மா அவர்கள் மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் என்று சொல்லி இந்த தமிழகத்திற்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஆட்சி 32 ஆண்டுகளுக்கு பின்னால் 2வது முறையாக ஆட்சியை கைப்பற்றியது புரட்சித் தலைவர் காலத்திற்கு பின்னாலே இப்பொழுதுதான் நடைபெற்றிருக்கிறது அம்மா அவருடைய சாதனைகளின் காரணமாக. அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா அவர்கள் இந்த வந்த உடனே போட்ட கையெழுத்துகளில் 2, ஒன்று அந்த விசைத்தறிக்கு 750 யூனிட் மின்சாரம் இலவசமாக, அதே போல் 200 யூனிட் வரை கைத்தறிக்கு தருகிறார்கள். அதே போல 100 யூனிட் மின்சாரம் வரை அனைத்து மக்களுக்கும் 94 லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு அந்த பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அம்மாவுடைய அரசானது இதையெல்லாம் எப்படி செய்ய முடியும்? மின்மிகை மாநிலமாக இருக்கிற காரணத்தினால தான் இவற்றையெல்லாம் செய்ய முடிகிறது. ஆகவே மின்மிகை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மீது சர்வதேச முதலீட்டாளர்கள் வருவார்கள். அந்த சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டிலே கூட ஒரு வெளிநாட்டு தொழிலதிபர் சொல்லுகிற பொழுது, தமிழ்நாட்டிலே தொழில் தொடங்குவதற்காக பல முறைகள் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, எனவே எங்களுக்கு தமிழ்நாட்டிலே தொழில் தொடங்குவது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் மக்களும் பன்னாட்டு தொழிற்சாலைகளால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இவர்கள் பிற மமாநிலங்களைப் போல அக்யூர் பண்ணி கொடுத்துட்டு அந்த நிலத்தை இன்றைக்கு நீங்கள் நானோ தொழிற்சாலைக்காக அங்கே மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற செய்தியெல்லாம் பார்க்கலாம். மறுபடியும் அந்த நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு மம்தா பானர்ஜி அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்களிடம் திரும்ப ஒப்படைக்கப்படுகிற சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது. அப்போல்லாம் அடிமாட்டு விலைக்கு வாங்கினாங்க. ஆனால் அம்மா அரசு ஆனது அந்த நிலம் கொடுப்போர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் சந்தை விலையிலே வாங்குங்க, அப்போ அவங்களுக்கு நிலம் உள்ளவங்களுக்கு விலை அதிகமாக கிடைக்கும். அரசாங்கம் பண்ணுதுனாக்கா விலை குறைச்சி தான் அக்யூர் பண்ணுவாங்க. ஆக அந்த வகையிலும் நம்முடைய மக்கள், தமிழக மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி பல கோணத்தில் அம்மா அவர்கள் நல்லா சிந்திச்சு இப்படிப்பட்ட திட்டங்களை நம்முடைய மக்களும் பாதிக்கப்படக்கூடாது, அதே நேரத்தில் தொழில்துறையும் நாம் முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா அவருடைய அரசானது இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அவருடைய ஆட்சி காலத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்டு மோட்டார் தொழிற்சாலை மூடப்பட்டது அவருடைய ஆட்சி காலத்தில் தான். பிஎன்சி மில்லானது மூடப்பட்டது அவருடைய ஆட்சி காலத்தில் தான். ஆக அவருடைய ஆட்சி காலத்தில் அம்பத்தூர்லேயும் ஒசூர்லேயும் இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டது, அவர்கள் போராட்டமே நடத்தினார்கள். ஆனால் இப்போ அம்மா அவருடைய ஆட்சியில் அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லை, கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் நலிந்து போனதுக்கு இவர்கள் ஆட்சி ஒரு முக்கிய பங்கு என்பது எல்லாருக்குமே தெரியும். மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி இல்லை, தமிழகம் 18வது இடத்தை பெற்றுள்ளது, அதிர்ச்சியை தருகிறதுங்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? அதுக்கு முன்னாடி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஹெவி இண்டஸ்ட்ரீஸை பற்றி பேசினாங்க. அதை பற்றி நம்ம குறிப்பிட்டோம். அதன் பயனாக தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமான உலகத்தரம் வாய்ந்த ஹெவி என்ஜினியரிங் கம்பெனிகள் தொடங்கப்பட்டுள்ளது. அதற்கு சான்றாக கேட்டர்பில்லர் அமெரிக்கன் கம்பெனி, டோஷிபா, கொபெல்கோ, அல்ஸ்டாம், மிட்சுபிஷி, ஜான் டீர், அதுக்கப்புறம் மத்திய அரசு நிறுவனம் பெல், கொமட்சு,
இத்தனை ஹெவி என்ஜினியரிங் கம்பெனிகள் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. இந்த கம்பெனிகள் மத்திய அரசு நிறுவனம், அமெரிக்க கம்பெனிகள், ஐரோப்பிய கம்பெனிகள், ஜப்பான் கம்பெனிகள், எல்லாம் உலகத்தரம் வாய்ந்த கம்பெனிகள். இதனால தான் வந்து தமிழ்நாடு ஒரு முதன்மை மாநிலமாக இருக்குது. இந்த 18வது இடம்னு சொன்னோம். அசோச்சாம்ன்றது ஒரு ஹைலி ரெஸ்பெக்டட் அசோசியேஷன், இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன், ஃபிக்கி அசோச்சாம். அவங்க 2015லேயே டீட்டெயில்டு ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 340 பாயிண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸு அந்த மாதிரி அவங்க கொடுக்கல. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க வந்து ஸ்டடி பண்ணி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அதில் அவங்க வந்து 9 பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் 8 பேராமீட்டர்ஸில் தமிழகம் முதலிடம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம், மின்சாரம், சாலை வசதி, ஹெல்த் கேர், இது எல்லாத்துலேயும் சேர்த்து இண்டஸ்ட்ரி மட்டும் அவங்க எடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா முதன்மை மாநிலம் தமிழ்நாடு தான் இது வந்திருக்கு. இதுக்கு அவங்க என்ன காரணம் கொடுக்குறாங்கன்னா, ஜிடிபி கான்ட்ரிபியூஷன், இந்தியாவுக்கும் கான்ட்ரிபியூஷன், தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் 8.4%, 3வது இடம் தமிழ்நாட்டுக்கு. 11% இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், 2வது இடம். நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் தமிழ்நாட்டுக்கு 1வது இடம். 17% ஃபேக்ட்ரிஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. முதல் இடம் தமிழ்நாட்டுக்கு. வெளிநாட்டு முதலீடு 3வது இடம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 3, 2, 1, அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு த இந்தியாஸ் ரினியூவபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முதலிடம் 28% இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெதர் இண்டஸ்ட்ரி, ஆட்டோ காம்போனன்ட் இண்டஸ்ட்ரி, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா முதலிடம். 48% வந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் ஏரியா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் நடக்குது. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி 18%. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னமே குறிப்பிட்டது போல், ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி வந்து எல்லா தொழிலும் நம்ம இருக்கிறதுல இல்லை. சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு யுனைடெட் நேஷன்ஸ் வந்து 17 கோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 2030 உலக அளவில் அது வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்காக பணிகள் அவங்க தொடங்கிட்டாங்க. சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் 17 SDG கோல்ஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய விஷன் 23 இருக்குது. விஷன் 23 அதை தான் எக்ஸாக்டாக யுனைடெட் நேஷன்ஸ் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ எஸ்டிஜியில், அதே தான் விஷன் 23 அப்படியே இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. யுனைடெட் நேஷன்ஸ் என்ன கூறுகிறார்களோ அதை நோக்கி தான் தமிழ்நாடு பயணித்து கொண்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 217 உள்கட்டமைப்பு இது வந்து செய்ய வேண்டும். அது வந்து 75 பணிகள் ஆல்ரெடி தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் வந்து நம்முடைய எண்ணூரில் வந்து 660 மெகாவாட் 2 யூனிட்டுகள், குந்தா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ஒரு 75 ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மீதம் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்க்கும்போது 18வது இடம்ன்றது நம்ம ஒத்துக்கவே முடியாது. அது வந்து மத்திய அரசு இதை வந்து ரீகன்சிடர் பண்ணி அதை வந்து வித்ட்ரா பண்ணுறதுன்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். இந்த மாதிரி ஒரு ரேங்கிங் வந்து தவறு. எந்த ஒரு தொழில் முனைவோரும் இந்த ஒரு 18வது இடத்துல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இங்கே வராமல் இருக்க போகிறதில்ல. அவங்க இதை வந்து ஒரு பெரிய ஒரு காரணியாக பார்க்க மாட்டாங்க. பல விஷயங்களை பார்ப்பாங்க. ஒன்று வந்து லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், தடையில்லா மின்சாரம், ஹெல்த் கேர், அப்புறம் வந்து ஸ்கில்டு லேபர்ஸ், அவங்களுக்கு நிறைய இது ரீசன்ஸ் இருக்குது வர்றதுக்கு. அது தொடர்பான இண்டஸ்ட்ரீஸ் இங்கே இருக்கா, அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. இந்த 18வது இடம் இருக்குது, 340ல் 62% தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா எஃப்டிஐ, அதாவது மே 2011 மார்ச் 2011 வரைக்கும் 193% வளர்ச்சி. அதில் பார்த்தீங்கன்னா 85,000 கோடி அளவுக்கு எஃப்டிஐ மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. 18வது மாநிலமாக இருந்தால் எப்படி எஃப்டிஐயில் நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்க முடியும்? அது வந்து ஆந்திரா இல்லைன்னா தெலுங்கானாவுக்கு தானே போயிருக்கணும். இந்த 2011 16 வரைக்கும் நடந்த அந்த இது மட்டும் 193% வளர்ச்சி. மத்திய அரசும் உலக வங்கியும் எந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த பட்டியலை தயாரிச்சிருக்காங்க? இது துல்லியமா துரதிர்ஷ்டமா? இந்த உலக வங்கியை பொறுத்த வரைக்கும், அந்த உலக வங்கி அவர்களோட செயல்பாட்டுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்றே பின்னோக்கி போய் நீங்கள் பார்க்கணும். 1961 கெனடி அமெரிக்க அதிபராக வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா ராபர்ட் மெக்னாரா என்பவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்புத்துறைக்கு தலைவராக போடுறாங்க. அப்போ தான் இந்த வியட்நாம் போர் துவங்குது. அந்த காலகட்டத்தில் 63 வந்து கெனடி நவம்பர் கொலை செய்யப்பட்ட உடனேயே லிண்டன் ஜான்சன் என்பவர் பதவி ஏற்றுக்கிறார். லிண்டன் ஜான்சன் பதவிக்கு வந்த உடனே இந்த போர் இன்னும் தீவிரமடைந்து பின்னடைவுகள் வருது. அந்த பின்னடைவு வரும்பொழுது ராபர்ட் மெக்னாராவை கழட்டி விட்டு
அங்கு அவரது நண்பரான கிளார்க் கிளிஃபோர்ட் என்பவரை அங்கே நியமிக்க வேண்டும் என்பதற்காகவே அவரை தூக்கி உலக வங்கி தலைவராக போடுறார் ராபர்ட் மெக்னமாராவை. அவர் யாருன்னா ஃபோர்டு மோட்டாருக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தவர். இப்போ இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இருப்பவர் 3ஆம் உலக நாடுகளை எப்படி பார்த்திருப்பார், எப்படி அணுகியிருப்பார்? இப்போ 1981 வரை அவர் தான் இருந்தார். நமக்கு அந்த கோதுமை பிரச்சனை வந்த பொழுது, இந்திரா காந்தி அம்மையார் இருந்தபோது, டிவாலுவேஷன் நடந்த பொழுது, அந்த காலகட்டத்திலலாம் இவர் தான் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இயங்கி வருவது தான் உலக வங்கி. பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ், அவர் தான் பிரெயின் பிஹைண்ட் த குளோபலைசேஷன். அவர் இந்த உலக வங்கியினுடைய செயல்பாடுகளை பற்றி என்னவெல்லாம் குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்துருக்கிறோம். இந்த குளோபலைசேஷன் அண்ட் இட்ஸ் டிஸ்கண்டன்ஸ் புத்தகத்தில் அவர் விரிவாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது உலக வங்கியின் சில செயல்பாடுகள் பார்த்தால், வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளின் வளங்களை சுரண்டுவதற்காகவே அந்த நாட்டிற்குள் கண்டிப்பாக ஆந்திர மாநிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 4 நாட்களுக்கு முன்னே வந்த செய்தி, கொக்கோ கோலாவை நெகட்டிவ் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. அதிகப்படியான சலுகைகள் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அதை முடிவு பண்ணுறாங்க அவங்க தொழிற்சாலைகளை துவங்குவதற்கு. உலக வங்கியை பொறுத்த வரைக்கும் கொக்கோ கோலாவும் ஒரு தொழிற்சாலை, வேறு பேப்பர் தயாரிப்பவனும் ஒரு தொழிற்சாலை, அப்படித்தான் அவர்கள் பார்ப்பார்கள். கார் தயாரிப்பவனும் ஒரு தொழிற்சாலையும் தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த தொழில்களை இங்கே துவங்குவதற்கு ஏற்ற மாநிலமாக தமிழகம் இல்லை என்றால் நாம் பெருமை தானே படணும். இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது துல்லியமாக இருக்கா, துரதிருஷ்டவசமாக இருக்கா? இப்போ தொழில் முனைவோர் சொல்வது தான் நிதர்சனம். ஏன்னா அவரெல்லாம் அங்கே தொழில் செய்கிறாங்க, அவங்களுக்கு தான் அது தெரியும், இந்த சூழல் எப்படி இருக்குன்றது தெரியும். இப்போ அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த நேஷனல் கவுன்சில் ஃபார் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச். இந்த இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது நிபுணர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த நிபுணர்கள் குழுக்கு ஆலோசனை வழங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்க அதிகாரிகள். அவர்களது ஆலோசனையின்படி தான் அதை கொடுத்துருக்காங்க. அப்போ மத்திய அரசாங்கமே அதை கான்ட்ரடிக்ட் செய்து கொள்கிறார்களா? அவர்கள் கொடுக்கும் 2 அறிக்கையும் ஒன்றுக்கு பின் முரணாக இருக்கு. இந்த மத்திய அரசும் உலக வங்கியும் எந்த அடிப்படையில் இதை வெளியிட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இது எப்படி துரதிருஷ்டமா, துல்லியமா? இந்த அறிக்கையை திரும்ப பெற வேண்டும். ஏனென்றால் இப்படி ஒரு தரவரிசையை செய்யவே கூடாது, அது வந்து தவறு. ஏனென்றால் எந்த ஒரு மாநிலம் முதலாக அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸை கவர்மெண்ட் ஆர்டர் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அதோடைய நஷ்டம், அதோடைய பலன்கள் எதையுமே ஆராயாமல் ஜஸ்ட் லைக் தட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்பது தவறு. இந்த மாதிரி ஒரு தரவரிசையை வந்து நம்ம திரும்ப பெற வேண்டும் என்று தான் நான் கூறுகிறேன். சார், நீங்கள் இந்த மத்திய அரசும் உலக வங்கியும் வெளியிட்டிருக்கிற இது எந்த அடிப்படையில் அவங்க பண்ணியிருக்காங்க? இன்றைக்கி இருக்கிற சூழலில் இதை துல்லியமாக பார்க்கலாமா, துரதிருஷ்டவசமாக பார்க்கலாமா? துரதிருஷ்டவசமாகத்தான் பார்க்க வேண்டும். அதை விட இன்னும் கூட கடுமையாக சொல்லலாம். இதை விட கொடுமை என்னன்னா, பூட்டான் 73வது இடத்துல இருக்குது, நேபாளம் 107வது இடத்துல இருக்குது, இலங்கை வந்து 110வது இடத்துல இருக்குது. அப்போது இந்த நாடுகளை விட இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கி 130 இடத்துல இருக்குதுன்றது மத்திய அரசாங்கம் ஒப்புக்கொள்ளுமா? ஆக உலக வங்கியை பொறுத்தளவில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த வளர்ச்சி அடைகின்ற நாடுகளை அல்லது வளரும் நாடுகளை வந்து அங்கே தங்களுடைய முதலீடுகளை, அப்போ வளர்ச்சி அடையலைன்னு சொன்னால் தானே வந்து கதவை திறந்து விடுவாங்க, தாராளமாக திறந்து விடுவாங்க. அப்படின்ற காரணத்துக்காக கூட அவர்கள் வேறு ஏதாவது சில கோணங்களில் செஞ்சு, ஆனால் இது வந்து ஒரு அடிப்படை ஆதாரமற்ற தங்களுடைய செல்வாக்கை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற ஒரு நாடகம். இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது என்று கூட நாம் சொல்லலாம். உலக வங்கியை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது சில குறியீடுகளின் அடிப்படையில் தான், சில மதிப்பீடுகளின் அடிப்படையில் தான் அதை கொடுப்பாங்க. அதில் எதுவும் டவுன்கிரேட் பண்ணலையே. இப்போ அங்கேயே அவங்க டவுன்கிரேட் பண்ணாமல் தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்கக்கூடிய மாநிலத்தின் மொத்த உற்பத்தி என்று பார்க்கும்போது ஜிடிபி பார்த்தீங்கன்னா, இதிலேயே வந்து அம்மா வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாதத்தை வச்சாங்க. 3 முறை அவர் ஆட்சியில் இருக்கும்போது இதை வைத்துக் கொண்டிருக்கிறார். என்னென்னா, ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் மொத்த உற்பத்தி அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முன்னணி மாநிலங்களில் இருக்குது. ஆனால் மத்திய அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய நிதி ஒதுக்கீட்டு பார்த்தீங்கன்னாக்க பின்தங்கிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு தான் அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு நடக்குது. அப்போது எங்களுடைய உழைப்புகளை நீங்கள் சுரண்டி கொள்கிறீர்கள், ஆனால் எங்களுக்கு ஒதுக்கீடு என்று வரும்பொழுது நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். இப்போ இதுதான் ஃபெடரல் செட்டப்பா அப்படின்னு அம்மாவை கேட்டிருக்காங்களே. முதலமைச்சர்கள் மாநாட்டிலையும் இதை முன்வைத்திருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்கிற ஒரே கட்சி தான் வந்து கடைசி வரைக்கும் வந்து எதிர்ப்பை தெரிவித்து வந்தது. இங்கே செய்கிற உற்பத்தி எந்த மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கிறார்களோ, ஏன்னா இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது உற்பத்தி மாநிலம். இப்போ கேரளா உற்பத்தி மாநிலம் கிடையாது. அவர்கள் வந்து இறக்குமதி செய்து கொள்வார்கள், பிற மாநிலங்களில் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு டேக்ஸ் வந்து ரெவன்யூ அவங்களுக்கு தான் போகும், ஏன்னா அது எண்ட் பாயிண்ட் டேக்ஸ். இப்போது எங்களுடைய மாநிலத்தில் நாங்கள் தொழில் முனைவை செய்துவிட்டு நீங்கள் மற்ற மாநிலங்கள் அதிலிருந்து பெனிஃபிட் அடையும்னா எங்களுக்கு என்ன நீங்கள் நஷ்டஈடு கொடுக்க போகிறீங்க? இதில் தான் வந்து மத்திய அரசாங்கத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற அந்த கருத்து வேற்றுமை. அப்போ அதில் போய் முதல் ஆளாக கையெழுத்திட்டது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. ஏன் கையெழுத்திட்டார்கள்? அப்போ தொழிலுக்கு ஏற்ற சூழல் இங்கே இருக்காது, நிலவாது, ஜிஎஸ்டி கையெழுத்திட்டால் நிலவாது என்று அவர்கள் தோணவில்லையா? ஜிஎஸ்டினா என்னன்னு முதல்ல அவருக்கு தெரியுமா ஸ்டாலினுக்கு? இந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆய்வு நடத்தும்போது அது மாநிலத்திற்கான சில பாதகங்களும் நிறைய சாதகமான விஷயங்களும் இருக்கும்.
இந்த பாதகமான விஷயங்களை மட்டும் மிகைப்படுத்திவிட்டு சாதகமான விஷயங்களை மறைத்து வெளியிட்டிருப்பது சரி என்று நினைக்கிறீர்களா? இது முற்றிலும் தவறு. இப்பொழுது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசானது என்ன நினைக்கிறது என்றால், அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, பிற மாநிலங்கள்லாம் பின்னடைந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக அல்லது மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்காக கூட இப்படி பண்ணலாம். ஆனால் அதே மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் தான் கொடுக்குற புள்ளிவரெல்லாம் பார்த்தாக்கா தமிழ்நாடு தான் அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதிலும் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. 70% 2015-16 வரையில் ஈர்த்திருக்கிற முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று அவர்கள் தான் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா நிறைய சாதகமான விஷயங்கள் அந்த அறிக்கையில் இருந்தால் கூட அதை அழகாக மறைத்து விட்டு எதிர்க்கட்சிகள் இந்த பாதகமான சில விஷயங்களை மட்டும் இப்பொழுது மிகைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் எப்படி பார்க்கிறீர்கள்? அதுதான், அதாவது திமுக ஆட்சி காலத்தில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏதோ சிறப்பாக தொழில்துறை இருந்து அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அது பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சொல்வதில் அர்த்தம் இருக்கும். ஆனால் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியே 4 லட்சம் கோடியாக இருந்து இன்றைக்கி 9.7 லட்சம் கோடியாகனா அப்போ 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் தொழில் வளர்ச்சி, வேளாண்மை வளர்ச்சி இவையெல்லாம் இருந்தால் தான் ஜிடிபி வளர்ச்சி இருக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஜிடிபி வளர்ச்சியானது இவ்வளவு அபரிதமாக வளர்ந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கு 12.5% மேலாக நம்முடைய பங்களிப்பானது இன்றைக்கு இந்திய அளவில் இருக்கிறது என்று சொன்னால் அதனால தான் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. ஆக எந்த புள்ளி விவரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ்நாடு முதன்மையை நோக்கி சென்று கொண்டிருப்பது என்பதுதான் உண்மை, யதார்த்தம். ஆனால் அரசியலுக்காக இது மாதிரியான அறிக்கைகள் எந்த அடிப்படையில் அவர்கள் வெளியிட்டார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை, விளங்கவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்படுகிற ஒரு சில குறைகளை மிகைப்படுத்தி மக்கள் மத்தியில் சொல்லி தமிழ்நாடு பின்னடைஞ்சு போச்சு, தமிழ்நாடு மோசமாகிவிட்டது என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அரசியல் செய்கிறார்களே தவிர இதிலே அடிப்படை உண்மைகள் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. அம்மா அவனுடைய அரசானது வேளாண்மைக்கும் தொழிலுக்கும் 2 கண் போல கருதி மிக மிக சிறந்த முக்கியத்துவத்தை வழங்கி இந்தியாவிலே ஒரு முதன்மை மாநிலமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தமிழக மின்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. என்னமோ இவங்க ஆட்சி காலத்தில் ரொம்ப மின்சாரத்தை உற்பத்தி பண்ண மாதிரி சொல்றாங்க. வெறும் 268 மெகாவாட் தான் திமுக ஆட்சி காலத்திலே மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டது. குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம், 2 நாட்களுக்கு முன்னால் வந்த செய்தி, அனல் மின் நிலையம் ஒன்றை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா மின்மிகை ஆயிடுச்சு, அதனால ஓட்ட வேண்டாம்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் கிரீன் பார்த்து மத்திய அரசாங்கத்திட்ட கேட்குறாங்க. இப்போ நம்ம மின்சாரத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுனால தான் கர்நாடகா நம்மகிட்ட கேட்குது, ஆந்திரா நம்மகிட்ட மின்சாரம் கொடுக்குன்னு கேட்குது. ஆக அப்போ அதை கொடுக்கணுன்னாக்கா நமக்கு மின்பாதை இல்லை. அந்த மின்தடத்தை ஏற்படுத்தி தருவதற்காகத்தான் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கிரீன் பார்த்து உற்பத்தியை நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பெங்களூர்லேருந்து இப்போ நீங்கள் காவேரி பிரச்சனை வந்த பொழுது இங்கே சென்னை ஒரு அமைதி பூங்காவாக திகழ்ந்தது. ஆனால் நீங்கள் பெங்களூரில் அவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது. பல மென்பொருள் கணினி நிறுவனங்கள் நாங்கள் இங்கிருந்து வெளியேறுகிறோம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிலைமை மோசமானது. பலர் அந்த முடிவையும் எடுத்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பெங்களூரிலிருந்து பல நிறுவனங்கள் புனேயை நோக்கி சென்று விட்டன, சென்னையை நோக்கி படையெடுக்க துவங்கி விட்டன. இவர்களெல்லாம் ஏன் வர வேண்டும்? நீங்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு சூழலாகுது. ஏன்னா உலகம் முழுக்க எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் தொழில் செய்யலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குளோபலைசேஷன், குளோபல் வில்லேஜ்னு சொல்கிறோம். ஆனால் எங்கே பாதுகாப்பு இருக்கும்? அதை நோக்கித்தான் அவர்கள் வருவார்கள். சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டில் அந்த கருத்து தான் சில தொழிலதிபர்கள் சொன்னாங்க. இங்கே மாவோயிஸ்ட் தொந்தரவு கிடையாது, நக்சலைட்டு தொந்தரவு கிடையாது, இது ஒரு தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது, இது தொழில் தொடங்குவதற்கு சிறந்த மாநிலமாக இருக்குன்னு தான் அந்த சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அம்மா அவர்களை பாராட்டி அம்மாவுடைய தொழில் கொள்கையை வரவேற்று பல தொழிலதிபர்கள் பேசியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஆதாரமாக பதிவாகி 2006 மின்மிகை மாநிலமாக விட்டுட்டு போனாங்க அம்மா. 2008 வரைக்கும் அந்த மின்மிகை தொடர்ந்தது. 2008 தான் இவங்க எந்த புதிய திட்டங்களும் கொண்டு வராமல் அது முடங்கி போச்சு. ஆனால் 1,58,000 புதிய நிறுவனங்கள் தான் வந்துச்சு. ஆனால் 2013 வரைக்கும் இவர்கள் விட்டு போன அந்த மின்சார பிரச்சனை தொடர்ந்தது. ஆனாலும் 5,55,000 புதிய நிறுவனங்கள் எங்கிருந்து வந்தது? நீங்கள் இதில் சாதகமான விஷயம் என்று எதை பார்க்கிறீர்கள்? இப்போ இந்த மத்திய அரசும் உலக வங்கியும் வெளியிட்டிருக்க அறிக்கையில் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை முதலில் பார்ப்பார்கள். எஃப்டிஏ இருந்தாலும் சரி, மற்ற மாநில நிறுவனங்களாக இருந்தாலும் 24 மணி நேரமும் தடையில்லாமல் மின் வசதி, ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ். இந்த இந்தியாவில் மிக அதிகமாக டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி இருப்பது தமிழ்நாட்டில் தான். உடனடியாக வேலைவாய்ப்புக்கு இங்கே இருக்குது. இதெல்லாம் ஒரு ஃபேவரபிள் பாயிண்ட்ஸ்.
ஆனால் இதெல்லாம் வந்து இங்கே எந்த பத்திரிகையும் அதை பற்றி பேசலை. ஆனால் 18வது இடம்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. தரவரிசை 18வது இடம் என்பது மத்திய அரசு உடனடியாக ஃபிக்கி, அசோச்சம் போன்ற நிறுவனங்களிடம் கொடுத்து ஒரு விரிவான ஒரு ஆய்வு நடத்தி புதிய ஒரு தரவரிசையை கொடுக்கப்பட வேண்டும். அதில் வந்து எல்லா கோணங்களிலிருந்தும் அதற்கு இன்புட்ஸ் பெறப்பட வேண்டும். எத்தனை எஃப்டிஐ வந்துள்ளது, எத்தனை மற்ற மாநிலங்களிலிருந்து இங்கே தொடங்கப்பட்டுள்ளது, இங்கே இருந்த வளர்ச்சி என்ன, ஜிஎஸ்டிபி growth என்ன இருக்குது, இத்தனை பேராமீட்டர்ஸும் பார்த்து புதிய ஒரு தரவரிசையை கொடுத்தார்களேனால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாகத்தான் இருக்கும். இரண்டாவது கூட இருக்காது, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக தான் இருக்கும். உலக வங்கியும் மத்திய அரசும் கொடுத்த அறிக்கையில் பல சாதகமான அம்சங்கள் இருந்தாலும் இந்த பாதகமான அம்சங்களை முதலில் அந்த செய்தியை வெளியிட்டவர்களுக்கு பாதகத்தை வெளியிட்டால் ஒரு சென்சேஷன் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பாதகத்தை ஹைலைட் பண்ணுவாங்க. உடனே அந்த பாதகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த எதிர்க்கட்சியில் பேசுகிறது. நீங்கள் சாதகமான விஷயங்கள் என்ன, இந்த விமர்சனங்களை ஏன் நாம் புறக்கணிக்க வேண்டும்? இல்லை, ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும். இப்போ கூட 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த மௌலிவாக்கம் கட்டடம் இடிக்கப்பட்ட அந்த விவகாரத்தில் கூட திமுக நடத்திய நீண்ட சட்ட போராட்டத்தினால் தான் அந்த கட்டடம் இடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு அறிக்கையை விடுறாரு ஸ்டாலின். அதை உடனே எல்லாத்துலேயும் ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, ஆளுநரிடம் சென்று சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்க, உயர்நீதிமன்றத்துக்கு சென்று சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்க. இது ரெண்டும் தவிர வேறு எதையுமே அவங்க செய்யலை. விசாரணை கமிஷன் அமைத்தது மாநில அரசாங்கம். இதை விசாரணை கமிஷன் அறிக்கையை தாக்கல் செய்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர், அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் கலெக்டர் வந்து சொல்கிறாங்க இந்த தேதியில் இடிக்கப்படும்னு ஆகஸ்ட் மாதம் அவங்க சொல்கிறாங்க. அந்த தேதியில் நவம்பர் சொன்ன தேதியில் இது இடிக்கப்பட்டது. இதில் திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒலிவாக்கம் கூட நீங்கள் பார்த்தால் இவர்கள் ஏற்படுத்திய தொடர்ந்த சட்ட சிக்கல்னால்தான் இது தாமதமானதற்கு காரணமே இவர்கள் தான். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன செய்தார்களோ அதை அப்படியே மூடி மறைத்து விட்டு அதற்கும் தங்களுக்கும் சம்பந்தமே இல்லாததை போல ஒரு புதிய அறிக்கை விடுவார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் தாங்கள் ஆட்சி செய்தோம் என்பதையே மறந்துவிட்டு ஏதோ எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருப்பதைப் போல இந்த ஆட்சியை குறை சொல்லி கொண்டிருப்பார்கள். இவர்கள் செய்த தவறுகள் தான், இவர்கள் விட்டுப்போன பல பிரச்சனைகள் தான். உதாரணமாக 2011 அதிமுக ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது எத்தனை விதமான பிரச்சனைகளை அதன் தலையில் தாங்கி கொண்டு வந்தது. மின்சார தட்டுப்பாடு, எல்லா துறையிலும் பொருளாதார ரீதியாக கஜானா காலி செய்யப்பட்டு விட்டது. தேவையற்ற செலவுகள் ஏகப்பட்டது செய்யப்பட்டு அந்த சுமையை தாங்கித்தான் நீங்கள் சொல்லுகிற அந்த புள்ளி விவரம் 2013 வரை நமக்கு அந்த மின் பிரச்சனை இருந்தது. 2013 வரை மின் பிரச்சனை இருந்தது மட்டும் இல்லை, 2013 வரை இவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்து குடசல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்து எதையுமே வரவிடலைங்க. சுற்றுப்புற சூழல் அனுமதி கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. நிலக்கரி ஒதுக்கீடு கிடையாது. தொட்டதுக்கெல்லாம் அவர்கள் பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது இவர்கள் மாநிலத்திலிருந்தும் மத்தியிலிருந்தும் அகற்றப்பட்டார்களோ அப்பொழுதுதான் தமிழகம் முன்னேறி செல்ல முடிந்தது. இல்லை, அந்த 2013 இந்த மின் தட்டுப்பாடெல்லாம் இருந்த நேரத்தில் மாண்புமிகு அம்மா அவர் வந்து ஒடிசாவில் இருந்தெல்லாம் மின்சாரம் வாங்குவதற்கு அவர்களும் தருவதற்கு தயாராக, அம்மாவை வாங்குறதுக்கு தயாரானாங்க. ஆனால் மின்பாதை இல்லை. இவர்கள் ஏறத்தாழ 16 ஆண்டு காலமாக மத்தியிலே வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது குறைந்தபட்சம் ஒரு மின்பாதையை கூட வந்து பெற்றுத்தர இவர்களாலே இயலவில்லை. அதே போல் ஒரு பெரிய தொழிற்சாலையை இவர்கள் கொண்டு வருவதற்காக எதையுமே செய்யலை. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் இவங்க எதுவுமே செய்யலை. அது மட்டும் இல்லை, ஜீவாதாரமான உரிமைகளாக இருக்கக்கூடிய காவிரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியாறு அணை பிரச்சனை, எதுலேயுமே வந்து இவங்க வந்து கவனம் செலுத்தலை. அதே மாதிரி கேயில் வந்து அனுமதி கொடுத்தது அவங்க தான். ஆனால் அம்மா அவர்கள் வந்து இது விவசாயிகளை பாதிக்கிறது என்ற உடனே அதை கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஆக இதுதான் அம்மா அவர்கள். ஆக மக்களை பாதிக்கிற எந்த ஒரு திட்டத்தையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏற்க மாட்டார்கள். இன்றைக்கு மீனவர் பிரச்சனை கடுமையாகி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? திமுக ஆட்சி காலத்திலே அதை தாரையிறக்கப்பட்டதுதான் காரணம். ஆக இப்படி தமிழகத்தினுடைய ஜீவாதாரமான பிரச்சனைகள் எல்லாம் கோட்டை விட்டவர்கள் தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகளை வந்து காவிரி அது அரசியலில் கூட வெளியிடுவதற்கு தயாராக இல்லாதவர்கள் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க? காவிரி நீர் பிரச்சனைக்காக அவர்கள் இரட்டை குழல் துப்பாக்கியாக என்று காங்கிரஸும் திமுக பாடுவாங்க. கெடுத்ததே நீங்கள் வந்து இரட்டை குழல் துப்பாக்கினா அது யாரை ஏமாற்ற? ஆக தமிழ் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவே திமுகவும் கருணாநிதியும் அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு மறதி அதிகம். பொய்யுடைய ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமேன்னு சொல்கிற மாதிரி பல தடவை பொய் சொன்னான். அது கோயபல்ஸ் பாணி. பல தடவை ஒரு பொய்யை சொன்னாக்கா அதை உண்மைன்னு மக்களை நம்பிடுவாங்கன்னு சொல்லி ஹிட்லருடைய அரசியல் ஆலோசகராக இருந்த கோயபல்ஸ் வந்து ஒரு அந்த மெத்தடை தான், அந்த முறையை தான் இப்போ திமுக கடைபிடித்து கொண்டிருக்கிறது. ஆக இவர்கள்
தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் காவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தடுக்கப்பட்டிருக்கிறது, இருண்ட மாநிலமாக ஆகியிருக்கிறது. தொழில்துறையில் கடைசியில் இருந்தோம், ஜிடிபி வளர்ச்சியில் இன்றைக்கு 2 மடங்குக்கு மேலே உயர்த்தி காட்டியிருக்கிறார்கள் அம்மா. ஆக அம்மா அவருடைய அரசானது வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிற காரணத்தினால தான் உலக தொழில் சர்வதேச முதலீட்டாளர்களெல்லாம் தமிழ்நாடு நல்ல மாநிலமாக இருக்குது, நாங்கள் நிச்சயமாக இங்கே தொழில் தொடங்குவோம். அதனால தான் 2 ஆண்டுக்கு ஒரு முறை சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை அம்மா அறிவித்திருக்கிறார்கள். அதை நடத்தப் போகிறார்கள். தமிழக வளர்ச்சி பாதை நோக்கி செல்லத்தான் போகிறது, இதை யாரும் மறுக்க முடியாது. 2023க்கு உள்ளாகவே தமிழ்நாட்டு மக்கள் அந்த 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை அந்நிய சர்வதேசத்திலிருந்து கொண்டு இங்கு பல லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலையை அம்மா அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் மக்கள் மத்தியிலே இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக, அல்லது அவர்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நம்புறதுக்காக இவர்கள் தங்களுடைய பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கிறார்கள். நிச்சயம் மக்கள் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அம்மாவுடைய அரசா அதனுடைய திட்டங்களை எல்லாம் அவர்கள் நுகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய் என்பது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் அரசு நமக்கு தண்ணீர் கொடுக்க மறுக்கிறது. இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரர்களோ காவேரி தர மறுப்பதற்காக உண்ணாவிரதம் என்று ஒரு நாடகத்தை போட்டுக் கொண்ட ஒரு நிலைமை. சரி, இந்த நிலைமையில் ஸ்டாலினுக்கு ஏறக்குறைய தான் ஆளுவதை போன்ற ஒரு நினைப்பு வந்துவிட்டது. இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெற்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 92ஆக உயரும் என்று ஒரு கனவு காணுகிறார். இதில் இந்த கேள்வியில் இருக்கிற சௌட்சமியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். தோற்றால் தேர்தல் நியாயமாக நடக்கவில்லை. சென்ற முறை அதிமுக வெற்றி பெற்ற போது பிரதமர் மோடி ஃபோன் பண்ணனால்தான் ஆட்சியே வந்ததுன்னு சொன்னவர்கள் அதற்கு தயாராகிறார்களா? இவருடைய இந்த அறிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது திமுகவை பொறுத்தளவிலே கிராமத்து பழமொழி தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஏண்டா எடறி விழுந்தன்னா இது கரடி வித்துன்னு சொல்கிற மாதிரி இவர்கள் தோற்றது நாட்டு மக்களுக்கெல்லாம் மிக தெளிவாக தெரிந்த ஒன்று. இன்னும் சொல்ல போனால் ஏறத்தாழ 9 ஊடகங்களில் 6-7 ஊடகங்களில் இவங்க தன்வசப்படுத்தி நிச்சயமாக கடந்த 32 ஆண்டுகளில் ஆட்சி மாறி மாறி தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு பொய்யையும் விட்டு எல்லா தொலைக்காட்சியவர்கள் வளைத்து போட்டுக்கொண்டு இவர்கள் ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அதே நேரத்திலே அம்மா அவர்கள் மக்களுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம், அந்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேளுங்கள் என்று சொன்னார்கள். நாம் சொல்லி கேட்டோம். ஆக இந்த பொய்யான இவர்களுடைய கற்பித்தார்கள் எல்லாம் மாறி மாறி ஆட்சி அதை நம்பி சில பேர்கள் என்ன செய்து விட்டார்கள், ஒரு ஆட்சி மாறும் போல இருக்கு, நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆக திமுகவை பொறுத்தளவிலே கருணாநிதி அவர்கள் எந்த வகையிலும் தமிழ்நாட்டிற்கு நல்லதையும் செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் 98 மட்டும்தான் வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அதில் கூட அவர்கள் வெளியேறுவது சொன்னது என்னவென்றால், தமிழ்நாட்டுடைய மிக இன்றியமையாத பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் சொன்னதை எதையும் இவர்கள் செய்யவில்லை என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நான் வைத்த திட்டங்களை இவர்கள் ஏற்கவில்லை என்றுதான் அவர்கள் தன்னுடைய ஆதரவை திரும்ப பெற்றார்கள். ஆனால் பாஜக அரசிலும் சரி காங்கிரஸ் அரசிலும் சரி 16 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியிலே இருந்தவர்கள் இவர்கள். கூட்டணியிலே இருந்த பொழுது இன்றைக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். 2009 போர் நடந்தது, உச்சகட்டத்திலே இலங்கையிலே போர் நடைபெற்ற பொழுது இவர்கள் பேச்சை நம்பித்தான் அங்கே வெளியிலே பதுங்கு குழிகளே இருந்த வந்த மக்கள் எல்லாம் அந்த குண்டு வீச்சுக்கு ஆளாகி கடைசி 3 நாள் போரிலே 1.5 லட்சம் பேர்கள் செத்து மடிந்தார்கள். ஆக யார் கொடுத்த அந்த பொய்யான வாக்குறுதி? மத்திய அரசாங்கம் எனக்கு சொன்னது போர் நின்று விட்டது என்று சொல்லி அதை நம்பி நான் அறிக்கை விட்டேன் என்று சொல்லி 2013 உறவை முறித்து கொள்ளுகிற பொழுது கருணாநிதி அவர்கள் காங்கிரஸோடு கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்லுவார்கள். அதுபோல் ஆகிவிட்டது. அவருக்கு வசதினாக்கா விமர்சனம் பண்ணுவார். துரோகம் பண்ணதே காவிரி நீர் பிரச்சனை நீங்க 2 பேரும். அப்படி இருக்கும்பொழுது நீங்க இரட்டைக்குழல் துப்பாக்கியானா தமிழர்களை இன்னும் சுட்டு வீழ்த்துவதற்காகத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். ஒரு சம்பாபோகம் பாதிக்கப்படுகிறது என்றால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் 1500 கோடி ரூபாய்க்கு பாதிக்கிறது. குறுவை சாகுபடி பாதிக்கிறது 600 கோடி ரூபாய்க்கு மேலே பாதிப்பு, பொருளாதாரம் நஷ்டமடைகிறது. ஆக இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் யார் காரணம்? கருணாநிதியும் திமுகவும் தான் காரணம். ஆனால் அம்மாவுடைய அரசு தான் அந்த அரசிதழில் கூட வெளியிடறதுக்கு 2007 வெளியிடப்பட்டது அரசிதழில் வெளியிட வைத்தார்கள். அதனால தான் இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவெல்லாம் அமைப்பதை நோக்கி இன்றைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆக செய்வது எல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள், சீரழித்ததெல்லாம் திமுக காங்கிரஸும். அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? தமிழ்நாட்டு மக்களிடம் தங்களுடைய முகத்தை காட்டி வாக்கு கேட்பதற்கு. எப்படி இந்த இடைத்தேர்தலில் 3 திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, தஞ்சாவூரில் எப்படி போடுவாங்க, நெல்லித்தோப்பில் எப்படி போடுவாங்க? ஒருபோதும் நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த 4 இடைத்தேர்தலும் மாண்புமிகு அம்மாவினுடைய ஆசி பெற்ற வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள், இது உறுதி. இந்த மத்திய அரசும் உலக வங்கியும் வெளியிட்டுள்ள அறிக்கையை பற்றி உங்களுடைய இறுதியான கருத்து என்ன? தமிழ்நாடு முதன்மை மாநிலம்.
அதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அனைத்து தொழில் சார்ந்த இதற்கும் பாலிசி டெசிஷன்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் அண்ட் மைனர் போர்ட் பாலிசி, மற்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரூரல் பிபிஓ பாலிசி 2012, தமிழ்நாடு பயோடெக்னாலஜி பாலிசி 2014. இந்த மாதிரி ஒரு தொழில் முனைவோர் வராருன்னா அவருக்கு கிளியராக தெரியும், இண்டிகேஷன் இருக்குது, இதுதான் இங்கே இப்படி தான் தொழில் செய்ய வேண்டும், இதனால தான் ரூல்ஸு. இங்கே ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அதுதான் தமிழ்நாடுடைய மிக முக்கியமான வளர்ச்சிக்கு காரணம். தேர்தல் நியாயமாக நடந்தால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 92ஆக உயரும் என்று ஒரு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அறிவித்த அந்த வேட்பாளர்களிலே பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளரை பற்றி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், புகைச்சல்கள், அவர் வேறு எங்கேயோ கட்சியிலிருந்து இங்கே வந்த வரைக்கும் இவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு புகைச்சல் போயிட்டுருக்கு. அதில் இன்னொரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பிரச்சாரத்துக்கு வரணும்னு இவர் கிளம்பும்பொழுது யார் திரு கருணாநிதியுடன் யார் இருக்க போகிறார் என்கிற ஒரு அச்சமும் இவருக்கு இருக்கிறது. ஏனென்றால் அங்கே திருமதி கனிமொழி அவர்கள் அங்கே அவரோட இருந்துருவாங்க. அப்போ அவரோட இருந்தாங்கன்னா எங்கள் கட்சி கனிமொழி கைக்கு போயிடுமோ என்கிற அச்சமும் இருக்கிறது. இப்படி அரை மனதுடன் தான் இவர் பிரச்சாரத்துக்கே வரார். அங்கே அந்த பிரச்சாரத்துலேருந்து கழண்டு திருப்பி சென்னையிலேயே இருக்கணும், முகாமிடணும் என்பதற்காகத்தான் இவர் இப்போதே சொல்கிறாரு, இந்த மாதிரி இது நியாயமாக நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தப்பித்துக்கொள்ள பார்க்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சாக்கு மக்களுக்கோ இல்லை நமக்கோ அல்ல, இது திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு அவர் சொல்லிக்கொள்ளும் சப்பை கட்டு, அவ்வளவுதான். திருப்பரங்குன்றம் பிரச்சாரத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்குத்தான் உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று மத்திய அரசு மறுக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அதை கூட புரியாமல் நடுவர் மன்றம் அமைப்பதற்காக தடை விதிக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கிறார். அதனால இந்த 18வது இடம் என்ற அறிக்கையும் கூட இதை போன்ற புரியாமல் அவர் பேசுகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மத்திய அரசும் உலக வங்கியும் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை தமிழகத்தை பொறுத்தவரையும் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதை நேயர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மூவருக்கும் வணக்கம். நன்றி. நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.